ஹலோ மக்களே, ஐபிபிஎஸ்லேருந்து ஒரு 11,403 கிளர்க் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் படித்து குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லாதனால எழுத முடியாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப் ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் உங்களால் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடிஞ்சாலே இந்த ஜாப் கண்டிப்பாக வாங்கிடலாம். குரூப் 4 ஜாபோட பெட்டர் சேலரி, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே ஜாப் கிடைக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் அப்கமிங் குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வரப்போகிற 8ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 ருபீஸ் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன், அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் 32 தேர்வுகள், அந்த தேர்வில் நீங்கள் எடுக்கிற மார்க்குக்கான ரேங்க் லிஸ்ட், அந்த தேர்வில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட 30,000 ப்ளஸ் ஒன்லைனர்ஸ், புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட் ஆன்சர் கி பிடிஎஃப், பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான அவுட் சோர்ஸ்லேருந்து கம்பைன் பண்ணி ரெடி பண்ண ஸ்பெஷல் புக் பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 2025லேருந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற, அதாவது நவம்பர் 2026 வரைக்கும் இருக்கிற ஒரு 14 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியலுமே தமிழ்லேயே இருக்கும். தமிழில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு 8903716083 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 8ஆம் தேதி மார்னிங் ஷார்ப்பாக இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த பேட்சோட ஃபுல் ஷெடியூல் டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன சிலபஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் பற்றி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த பிடிஎஃபில் இருக்கும். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். ஐபிபிஎஸ்சில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 11,403 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல் இண்டியா வேகன்சி. அது இல்லாமல் ஸ்டேட் வைஸாகவும் வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்னாலும் ட்ரை பண்ணலாம். பட் அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று நீங்கள் 10th அது ஒரு சப்ஜெக்ட், அந்த லோக்கல் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அவங்க வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க, அதில் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு வேகன்சிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 1/8/2026 அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஐபிபிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். 21/8/2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதத்தில் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதம்னு சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸாம் உண்டு. ரெண்டுமே நீங்கள் அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லாமே தமிழ்லேயே எழுதலாம். போஸ்டிங் வந்து மார்ச் 2027 அலாட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இது எல்லாமே முடிச்சிருவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 வகையான பேங்க்குக்கு இந்த ஐபிபிஎஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 11 வகையான பேங்க்கோட வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பே வந்து 24,050 ஸ்டார்ட் ஆகும். அதாவது டேக் ஹோம் ஃபஸ்ட் மாதமே இன்ஹேண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 37,000 43,000 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுற சிட்டியை பொறுத்து இருக்கும். ரொம்பவுமே நல்ல சேலரி. அது இல்லாமல் அலவன்ஸ், ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி லைனாக போயிட்டே இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேண்டிடேட்க்கு. இது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்னா எக்ஸ்ட்ரா 10 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. விடோஸ், டைவோர்ஸ், உமன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்கா 35 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். விடோஸ்லேயே ஓபிசி கேண்டிடேட்னா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். விடோஸ்லேயே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி தான். ஏதாவது ஒரு டிகிரி முடித்தா போதும், எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் ஓகே. ஜஸ்ட் ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி, இஎஸ்எம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 175 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிஎஸ்சில் வரவங்களுக்கு மட்டும் 850 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எப்போவுமே இதே தான் கலெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் தான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 செக்ஷன் உண்டு. 3த்துலையுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக மார்க் எடுக்கணும். 3த்துக்குமே தனித்தனி டைம் 20 நிமிஷம் கொடுப்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஆப்டி, அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷில் எழுத மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே மற்ற லாங்குவேஜ்லையும் எழுதலாம். லோக்கல் லாங்குவேஜில் அந்த மாதிரி ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் தமிழ்லையுமே எழுதலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 30 கொஸ்டின், மற்ற 2த்துலையுமே 35 கொஸ்டின். இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு 0.25 அப்படின்னு சொல்லி. அதாவது 4 கொஸ்டின் தப்பானாக்கா 1 மார்க் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 செக்ஷனாக உண்டு. ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்.
இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுற மாதிரி இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின். இதுவுமே நெகட்டிவ் மார்க் அதே மாதிரி தான். எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக டைம் உண்டு. அந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபாஸ்ட்டாக உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இந்த ஜாப் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்காது, பட் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். அதனால் படித்ததே நல்லா திரும்ப ஷார்ட்கட்டோடு நீங்கள் படிச்சிங்கனாக்கா இந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜ்லையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நெகட்டிவ் மார்க் 0.25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப கட்டாயம். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் அந்த லோக்கல் லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அவங்க வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருந்ததுனாக்கா நீங்கள் அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டு அட்டன் பண்ண தேவையில்லை. அது கம்பல்சரி கிடையாது. அந்த சப்ஜெக்ட் இல்லாதவங்க மட்டும் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 11,403 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 675 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி. இனிமேல் வேகன்சி அதிகமாகும். இது வந்து இயர்லி கண்டக்ட் பண்ணுற வேகன்சி. ஒவ்வொரு வருஷமும் இதே அளவு வேகன்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 or 2 இயர்ஸில் கண்டிப்பாக ஜாப் வாங்கிட முடியும். பேங்க் ஜாப் தான் ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாகவே வாங்க முடியும். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய சென்டர் போட்டிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், திருப்பூர், விழுப்புரம், கடலூர் இது எல்லாத்துலேயுமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமும் அதே மாதிரி ஒரு சில சிட்டியில் சொல்லியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், கடலூர் இது எல்லாத்துலேயுமே மெயின்ஸ் எக்ஸாமும் நடக்கும். அதனால் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்காது. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். மேலும் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903322990 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்ச் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.